கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கேன். இன்றைக்கு டூஸ்டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். என்ன சமையல் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் வாங்க. காலம்பரம் டிஃபன் வந்து தோசை ஊற்றி இட்லி பொடி வச்சு சாப்பிட்டாச்சு. காலம்பரம் பூசணிக்காய் கூட்டு சமையல் மதியானம் லஞ்சுக்கு. அதுக்கு வந்து பருப்பெல்லாம் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். பூசணிக்காய் வந்து ரசம் வாங்கிய மாதிரி கஞ்சி மாவுக்கு இப்போ அடுத்தது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு காய வேக வச்சாச்சு. வாமிலாம் கொண்டாச்சுங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 9 மணி வரைக்கும் அமாவாசை இருக்குது. கிருத்திகை முடிஞ்சு போச்சு 6 மணியோட. சரி, இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுறது விசேஷம். முருகனுக்கு அப்படியே தோரங்களுக்கு வச்சு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டாச்சு. அபிஷேகம் முடிச்சுட்டேன். அவள் நைவேத்தியம் பண்ணியிருக்கேங்க. நம்ம குலதெய்வத்துக்கு செவ்வாய்க்கிழமையில் வெள்ளிக்கிழமை குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். நம்ம குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு நம்ம வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். குடும்பம் நம்மளுக்கு சுபிக்ஷமாக இருக்கும். அதுக்கு தனியாகவே நம்ம என்ன தான் ஒரு தீபம் ஏற்றினாலும் குலதெய்வத்துக்குன்னு தனியாக ஒரு தீபம் ஏற்றி வைக்கணும். எங்கள் குலதெய்வம் இருக்காங்க கருவாடு காமாட்சியம்மன் மாயவரம் தாண்டி இருக்குது. செவ்வாய்க்கிழமை பூஜை முடிச்சாச்சு. இனிமேல் சமையல் போகும். என்னென்னா அவள் சர்க்கரை தேங்காய் பூ போட்டு ஏலக்காய் பொடி போட்டு வச்சுருக்கேன். அவங்களுக்கு 11 மணி வாக்கில் சாப்பிட்றதுக்கு கொடுக்கலான்னு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதையும் நைவேத்தியம் பண்ணியாச்சு. காலம்பரம் சாமி கும்பிடும்போது கூட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அது அப்படியே ஆறுனதுக்கப்புறம் லெமனை ஊற்றி வச்சா ரசம் வாங்கி ரெடி ஆகிடும். இங்கே ரசம் பருப்பு ரசத்தை கொதிக்குது. செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால பருப்பு போட்டாச்சுங்க. ஏன்னா செவ்வாய் வெள்ளி கண்டிப்பாக பருப்பு போடணும். நேற்றுக்கு சாம்பார் வச்சதுனால இன்றைக்கி வத்த குழம்பு சுண்டைக்காய் போட்டு சுண்டைக்காய் மணத்தக்காளி போட்டு வத்த குழம்பு. கொண்டக்கடலை அப்படியே நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு கடுகு வெந்தயம் கடலைப்பருப்பு வரமிளகா கருவேப்பிலை வாசனைக்கு போட்டு பெருங்காயத்தூள் போட்டாச்சு. அடுத்தது சாம்பார் பொடியை போட்டு புளி கரைச்சி விட்டு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே வத்த குழம்பு அட்டகாசமாக சுவையோடு பாருங்கள். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக அப்படியே மணக்க ஒரு மணத்தக்காளி வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இங்கே சாதம் வச்சாச்சுங்க. பச்சரிசி, இங்கே புழுங்கரிசி சாதம், இங்கே கூட்டு ரசம் எல்லாமே ரெடி ஆகிருக்கு. பாத்திரங்கள்லாம் கையோடு அப்படியே தேய்ச்சி வச்சாச்சு. அடுத்தது 11 மணி வாக்கில் ஒரு டீயை போட்டு குடிச்சிடலாம். மணி 11:30 ஆகுது. முடிச்சாச்சுங்க. நான் மணி 11:30 ஆகுது. அதனால் ஒரு டீயும் போட்டாச்சு. சாதம் சுட சுட பச்சரிசி சாதம், புழுங்கரிசி சாதம். ஏன்னா புழுங்கரிசி அவங்களுக்கு இது பச்சரிசி அவங்களுக்கு செட் ஆகலைங்கிறதுனால புழுங்கரிசி அவங்களுக்கு தனியாக வடிச்சிருக்கேன். வத்த குழம்பு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ரசம் வாங்கி மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த பூசணிக்காய் கூட்டை வந்து அப்படியே ஒரு லெமனை புழிஞ்சு விட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பருப்பு ரசம், மோர் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சமையலே முடிச்சாச்சு. இந்த விலாகை இதோடு முடிச்சுக்கலாம். நாளைக்கு வெட்னஸ்டே விலாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் மக்களே. நம்ம சேனலை அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.